நீங்க ஒரு அனிமே ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒன் பீஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அந்த அனிமேவ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுக்கான காரணம் அதிக எபிசோட் இருக்கு. இந்த அனிமே என்ன அவ்வளோ நல்லாவா இருக்க போகுது, இந்த நருட்டோ அளவுலாம் இருக்காது. எமோஷன் வைஸா என்ன தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனிமேவ பத்தி நெறைய குறை சொல்லுவீங்க. ஆனா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஒன் பீஸ் எதுக்காக பெஸ்ட்டு, ஏன் நெறையா பேருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு அனிமேவா அந்த ஒன் பீஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? சரி, இது வந்து வருஷ கணக்காலா பார்த்துக்கிட்டு இருக்காம, ரொம்பவுமே கம்மியான நேரத்துல இந்த ஒன் பீஸ எப்படி முடிக்கிறது? இதுக்கான ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல சொல்லப் போறோம். சரி, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த ஆணித்தனமா உங்க மண்டையில ஏத்திக்கோங்க. ஒன் பீஸ் வந்து நீங்க திடீர்னு பார்க்கல. ஒரு தடவ ஒன் பீஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாள் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே ஒன் பீஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த அனிமே வந்து கண்டிப்பா உங்களுடைய டாப் 1 அனிமேவா மாறிடும். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கு. உங்களுக்குமே நடக்கும். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ நம்ம ஓவரா பேசாம வாங்க இந்த வீடியோக்குள்ள. 万華鏡車輪眼領域展開 Wake up to reality. なんだゲラ inside my DNA. ஃபர்ஸ்ட் அனிமையோடைய ரைட்டர். இப்போ இந்த ஒன் பீஸ் அனிமே எதுக்காக பெஸ்டா இருக்கு அப்படின்னா, இந்த அனிமையோடைய ரைட்டர் ஓடா. இப்போ மத்த அனிமே காமிக்ஸ் இப்படின்னு எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அந்த கதையில ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ரைட்டர் எடுத்து அந்த கதையை எழுதிருக்க மாட்டாரு. அதுல மல்டி ரைட்டர்ஸ் வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கதை இருக்கு. அந்த கதையை அவங்க எழுதும்போது இந்த கதையில எப்படி மாத்தலாம் அப்படின்னு இன்னும் ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இல்லைன்னா இவர் பார்த்து இந்த வேலையை பண்ணி எப்படி மாத்தி மாத்தி ஒரு அனிமேக்கான ரைட்டிங் பண்றாங்க அப்படின்னா, ஆனா இந்த அனிமேக்கு டோட்டலா அப்படி கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு ரைட்டர் தான் ஓடா. இச்சிரோ ஓடா மட்டும்தான் டோட்டலா அந்த கதையை எழுதினாரு. டோட்டலா நீங்க அனிமேவை பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு மனுஷன் அவருடைய பிரெயின்ல இருக்க அந்த ஒரு வேர்ல்டு தான் இந்த ஒன் பீஸா கொடுத்துருப்பாரு. ஆனாலுமே இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது மாதிரி இருந்துமே இந்த அனிமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இது மாதிரி பெஸ்ட் ஒரு ரைட்டர் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு அனிமே எழுதி பயங்கரமான ஒரு அனிமேவா மாறின ஒரு ரைட்டர் அப்படிங்கிற மாதிரியுமே இவருக்கு ஒரு ரெக்கார்டுமே இருக்கு. இதனால ஒன் பீஸ் அனிமே ஒரு பெஸ்டான அனிமேவா இருக்கு. அடுத்து அனிமேவோட ஆர்ட் ஸ்டைல் பார்த்து அனிமே பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அனிமேவுடைய ஆர்ட் ஸ்டைல் இப்போ மற்ற அனிமேலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேவுடைய ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸமா ஒரு ஸ்லாகா கேரக்டர்லாம் கூலா இருப்பாங்க. அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஈஸியா நம்மளுக்கு அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடியும். ஆனா அதுவே ஒன் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ்ல ஒவ்வொரு கேரக்டருமே ஒருத்தனை பார்த்தா அவன் ஆளு சின்னதா இருப்பான். ஆனா தலை பெருசா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்தா பார்க்கறதுக்கே அகலியா இருப்பான். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் இப்போ மீனும் மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு கிரியேச்சர், இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கிரியேச்சர் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஒரு வித்தியாசமா காட்டுவாங்க. இதுதான் ஒன் பீஸ். ஆனா அந்த கேரக்டர் ஜஸ்ட் நான் சொல்றேன், இந்த அனிமேல இந்த ஒரு விஷயத்த நினைச்சு இந்த அனிமேவை பார்க்காம இருக்காதீங்க. ஆர்ட் ஸ்டைலுங்கிறது அனிமேல கேவலமா இருந்துச்சுன்னா, அது அனிமே பார்க்கறதுக்கும் முன்னாடி தான். ஆனா எப்போ அந்த அனிமேக்குள்ள போறீங்களோ, அப்போ அந்த ஆர்ட் ஸ்டைலுக்காகவே ஒரு அடிக்ட் ஆயிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் ஸ்டைலா மாறும். அதை வந்து நீங்க எப்போ உணர்வீங்கன்னா, அனிமேல டெவில் ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டெவில் ஃப்ரூட்டை நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்டைல தான் அது அவ்வளோ பக்காவா கொடுக்க முடியும். அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்டைல தான் இந்த அனிமே கொடுத்துருப்பாங்க. இதனால ஆர்ட் ஸ்டைலுக்காக யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தேர்ட் எமோஷன். எமோஷனுங்கிறது ஒரு அனிமேல எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஆனா எந்த ஒரு அனிமேவாலையுமே இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலை கட்ட முடியாது. நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத அனிமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஏன்னா இந்த அனிமேல வந்து இப்போ வந்து அனிமேல எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் இறந்து போறான். அதை பார்த்து நீங்க அழுவீங்க. ஆனா இந்த அனிமேல பாத்தீங்கன்னா அது ஒரு கேரக்டரே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பொருள், அந்த பொருளை வச்சு அழுக வைப்பாங்க. அது ஒன் பீஸ் அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு உயிரில்லாத பொருளை கூட வச்சு அழுக வைப்பாங்க. அடுத்து ஃபிளாஷ்பேக். இப்போ ஒன் பீஸ்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு அனிமேவா இருந்தாலும் அதுல வந்து எத்தனையோ ஒரு கேரக்டருக்கு ஒரு எமோஷனல் ஒரு டெத் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மத்தபடி அடுத்து கூட அந்த ரைட்டரால அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் சீனை காட்ட முடியாது. ஆனா இந்த அனிமே அப்படி கிடையாது. இப்போ வந்து இப்போ ஒரு 5வது எபிசோட்ல வந்து இந்த கேரக்டருடைய ஒரு எமோஷனலான சீன் வைக்கிறாங்க அப்படின்னா, அதையுமே தாண்டி ஒரு 100வது எபிசோட்ல வைப்பாங்க. அதை தாண்டி அதை விட பெட்டராகவே அடுத்தடுத்து போகிற கண்டினியூ ஆகிற எபிசோட்ல தருவாங்க. இதை மாதிரி இந்த ரைட்டருடைய அந்த ஒரு எமோஷனலானது அவர் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. அதை விட பெட்டராக அவருடைய பலன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒன் பீஸ்ல ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா இப்போ ரீசெண்டாக வந்த எபிசோட்ஸ்லாம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எபிசோட் பெஸ்ட்டாக கண்டினியூ ஆகும்போது வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஒன் பீஸ் அப்படிங்கிறது. அடுத்த அனிமே நீங்க பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கிறது கிரியேஷன். இந்த அனிமையோடைய கிரியேஷனுங்கிறது டெஃபினட்டா பிளேஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஐலாண்டுமே ஒவ்வொரு ரகமா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ அப்படியே காலத்துக்கும் பின்னாடி போய் இந்த மாதிரி கிங்ஸ், ராஜா ராணி அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஆலபாஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கும். அதுவே இன்னொரு சைடு ஃபியூச்சருக்கா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஐலாண்டு எக்கட் ரீசெண்டாக வந்து ஒரு ஐலாண்டு காட்டுவாங்க. அது இப்போ இந்த உலகத்துக்கும் மேலேயும் இந்த மாதிரி வானங்கள்ல காட்டுற மாதிரி ஸ்கைஃபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐலாண்டு காட் சைடை பேஸ் பண்ணியிருக்கும். அதே கீழே போனால் ஃபிஷ்மேன்ஸ் இதையுமே பேஸ் பண்ணி ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஃபிஷ்மேன் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி கடலுக்கும் கீழேயும் ஒரு ஐலாண்டு காட்டுவாங்க. அதே இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஐலாண்டுமே ஒரு வித்தியாசமான கிரியேச்சராக இருக்கும். இப்போ ட்ரெடிஷ்னலாக வேணும் ஐலாண்டுன்னு காட்டுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த வேர்ல்டுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐலாண்டு அந்த அனிமையோடைய கிரியேஷன் அப்படிங்கிறது புதுசாக அந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இதெல்லாமே ரொம்பவுமே பிடிக்கும். அந்த வேர்ல்டு டிசைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே இருக்கிற விதமாக இருக்கும். இதனால இந்த அனிமையோடைய கிரியேஷனுக்காக நீங்கள் இந்த அனிமையை பார்க்கலாம். எப்படி சொல்லும் போது ஞாபகம் இந்த ஒன் பீஸ் அனிமையில இல்லாதது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஒன் பீஸ் என்னதான் இருக்குது அந்த அனிமையை எதிராக பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா,
அந்த அனிமேல வந்து என்னதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுங்க. ஏன்னா அதுதான் ஒன் பீஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒன் பீஸ் அனிமேல எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் அனிமேல ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அனிமேல பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ். இந்த ஃபில்லர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அனிமேஸ்லையுமே கண்டிப்பாக இருக்கும். டிடெக்டிவ் குரான் தெரியுமா? அந்த அனிமேல 1000 எபிசோட் இருக்கு, அதை தாண்டியே இருக்குது. ஆனால் அந்த அனிமேல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அனிமே ஃபுல்லாகவே ஃபில்லர் தான் இருக்கும். அதில் ஒரு 300 எபிசோட் தான் 70% ஃபில்லர்ஸ். அதை தாண்டி ஒரு 30% தான் எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு ஃபில்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டோரிங்கிறதே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபில்லர்ஸே வச்சு திணிச்சிருவாங்க. இதனால் எப்பேற்பட்ட அனிமே ஃபேனாக இருந்தாலும் நீ டிடெக்டிவ் குரான் பார்த்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிவி சேனல்ஸில் போடும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதை எடுத்து வச்சு கூட பார்த்துக்க மாட்டேன் எவனும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற அனிமே அதிகமாக இருக்கும். இதனால் அந்த அனிமேலாம் ஃபில்லர்ஸே காலவாரி விட்டுருக்கும். அந்த அனிமேக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் ரீச் பேஸ் அது மாதிரி எதுவுமே இருக்காது. இதே எல்லாருக்கும் பிடிச்சமான அனிமே நருட்டோவில் எடுத்துக்கோங்க. அதில் 720 எபிசோட் இருந்துச்சுன்னா அதில் வந்து காவாசி ஃபில்லர்ஸ் தான் இருக்கும். ஒரு 300 எபிசோட் கிட்டத்தட்ட ஃபில்லர்ஸ் தான் இருக்கும். புருட்டோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்லர்ஸ் தான். ஒரு கம்மியாக தான் எபிசோட்ஸே இருக்கும். அதில் வந்து ஃபில்லர்ஸ் போட்டு அந்த அனிமே ரொம்ப மோக்க பண்ணி விட்டுருப்பாங்க. இதை மாதிரி அனிமே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங்லான அனிமே அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபில்லர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் வந்து இது வரைக்கும் எத்தனை எபிசோட்னா 1157 எபிசோட்ஸில் ஜஸ்ட்டு அதில் ஒரு 100 எபிசோட் கூட ஃபில்லரே இருக்காது அப்படின்னா தான் ரெக்கார்டேங்க. இது மாதிரி அந்த அனிமேயோட ரைட்டர் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அந்த அனிமேயோட ஸ்டோரி ரைட் பண்ணியிருப்பாருங்கிறத நீங்களே பாருங்க. ஏன்னா அந்த அனிமேயோட ரைட்டர் இச்சிரோ வடா தொடலாம் அந்த அனிமேக்காகவே அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த அனிமேக்காகவே அவர் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னா தொடலா அவர் இந்த மங்கா ரைட் பண்றது இப்படின்னு அந்த அனிமேக்கு தொடலாம் எப்போதுமே அந்த அனிமேக்காக தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அவர் பிரேக் எடுக்கிற சமயம் ரெஸ்ட் எடுக்கிறது இது எல்லாத்தையுமே சேர்த்து 24 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் தான் இருக்கும்னா அவர் எப்போதுமே அந்த அனிமேக்காக தான் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அதிகமாக ஃபில்லர்ஸுமே இந்த அனிமே இருக்காது. மற்ற அனிமேனா எப்படின்னா இப்போ அவங்க அனிமே ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவில் கேப்ல இந்த மாதிரி அனிமே ரைட் பண்றவருக்கு குடும்பம் சரியில்லாமல் போயிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸி வேலை இருக்கு இப்படின்னு இருக்கும்போது அனிமே அவங்க கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அனிமே ப்ரொடக்ஷன் அனிமேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டோரியை எழுதி இப்போ ஃபில்லர்ஸ் தேவையில்லாத ஒரு ஸ்டோரியை அவங்க எபிசோடாக கிரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதான் ஃபில்லர்ஸ் அப்படின்னா. ஆனால் இந்த அனிமே எடுத்துட்டீங்கன்னா அப்படிலாம் நம்ம தொடர்ந்து ஒரு அனிமேக்காகவே அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அனிமேஸை மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவர் சாப்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இதனால ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கவே இருக்காது. இதனால அதில் 1000 எபிசோட் இருந்தாலும் இந்த ஒரு ஃபில்லர்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு மைனஸாக இருக்குது. ஏன்னா இதனால அந்த அனிமேல அதிக எபிசோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 1156 எபிசோட் இருந்துச்சுன்னா அதில் வந்து முக்கால்வாசி ஃபில்லர்ஸ் இருந்தாலும் அனிமே சீக்கிரம் நீங்கள் பார்த்து முடிக்கலாம். ஆனால் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்கிறதுனால அந்த அனிமே பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க ஃபில்லர்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த அனிமே அப்படி கிடையாது. அவங்க எல்லா எபிசோட்ஸுமே பார்க்கணும், இந்த எபிசோட்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ண அனிமே புரியாது. எல்லா எபிசோட்ஸுமே பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதுவுமே உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து அனிமே ரொம்பவே ஈஸியாக பார்த்துடலாம். நீங்கள் அந்த அனிமே அதிக எபிசோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமே வந்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அனிமே போகும்போது 1000 எபிசோட் கம்மியாக இருக்கல ஒரு 10,000 எபிசோடு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த அனிமே வச்சிருவாங்க. ஏன்னா அனிமேல வந்து எபிசோட்ஸ்னா 1000 எபிசோடுங்கிறது அனிமே பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அனிமே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 1000 எபிசோடுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக தெரியும். அனிமே எண்ட் இல்லாமல் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒன் பீஸ் ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் செல்லிங் மங்கா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்திருக்கு இந்த ஒன் பீஸ். ஏன்னா இந்த அதிக காப்பீஸ் வச்சிருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறதுங்கிறது சூப்பர் ஹீரோ மங்கா தான், காமிக்ஸ் அது ஆக்சுவலாக. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட 80 வருஷமா ஓடி இருந்திருக்கு. அத்தனை வருஷம் தான் இந்த ரெக்கார்ட் வச்சிருக்கு. ஆனால் இந்த ஒன் பீஸ் வந்து 26 வருஷத்துலேயே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கு. இதுவுமே இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. 600 மில்லியன் காப்பீஸ் சேல் பண்ணியிருந்திருக்கு இந்த ஒன் பீஸ். அதனால இந்த அனிமையோட ரைட்டர் இதை கொண்டாடுற விதமா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா இந்த ஒன் பீஸ் அனிமே 1000 எபிசோடே நீங்கள் பார்த்துட்டாலும் அனிமே நான் கையில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன் பீஸ் தான் என்னங்கிற அந்த ட்ரெஷருக்கான ஒரு பிளான் இருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த ஒன் பீஸ் தான் என்னங்கிறத அவர் ரிவீல் பண்ணுற விதமா ஒன் பீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த ஒன் பீஸ் தான் தேடி தான் இந்த அனிமையோடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க. கிராண்ட் லைனில் இருக்க அந்த ஒன் பீஸ்னா என்னங்கிறத தான் அனிமேக்குள்ளே தேடுவாங்க. ஆனால் இந்த ஒன் பீஸுங்கிறத இந்த அனிமே பார்க்குறவங்க கூட கெஸ் பண்ண முடியாது இதான் ஒன் பீஸாக இருக்கும் அப்படின்னு. அப்படியேப்பட்ட அந்த ஒன் பீஸுங்கிறது இந்த உலகம் முழுக்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும் அந்த அனிமையோட ரைட்டர். ஏன்னா அவருடைய மைண்டில் மட்டும்தான் இந்த ஒன் பீஸ் தான் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காரு. மற்றபடி இதை இந்த ஒரு பேப்பர்லையுமே எழுதி வச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் மூலமாக அது லீக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒன் பீஸ்னா என்னங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி அதை பாதியாக கிழிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு லாக்கரில் போட்டு அதை வந்து இப்போ வந்து ரொம்பவே ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு கண்டெய்னரில் ஒரு வச்சு கீழே கடலுக்கும் கீழே ரொம்பவுமே தூரமாக கிட்டத்தட்ட 600 மில்லியன் தூரம் அப்படியே கீழே போட்டுறாரு. இதில் தான் ஒன் பீஸ் அப்படின்னா என்னங்கிறது எழுதியிருக்கு. அனிமேல தான் ஒன் பீஸ்னா என்னங்கிறத எல்லாமே தேடிட்டு இருப்பாங்க. அதே இப்போ ரியல் லைஃப்லையுமே விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயம் தேடி எடுத்துக்கோங்கடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையாலுமே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆமாம் உண்மையாக இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒருவேளை இப்போ யாராவது தேடி போய் அந்த எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும்.
அது அவங்க எடுக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா இது எங்க இருக்கு, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் எந்த இடத்துல போட்டிருக்காரு அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அது உண்மையாவுமே பண்ணியிருந்திருக்காரு. அப்படிங்கிற போது நீங்களே பார்த்துக்கோங்க இந்த அனிமேக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க அப்படின்னு. அவரோட அதை தேடி யாராவது போனாலும் போகலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனா இவரே சொல்லியிருந்திருப்பாரு இந்த ஒன் பீஸுங்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப், லவ் இந்த மாதிரி உலகத்துல இருக்க ஏதாவது சீக்கிரட் அதை வந்து ரிவீல் பண்ற மாதிரி விஷயமா இருக்காதான். இந்த ஒன் பீஸுங்கிறது கண்டிப்பா இதே மாதிரி நான் சொல்லி ஏமாத்தாம அது ஒரு பொருளாவோ ஒரு விஷயமாவோ நான் சாங்கஸ் பண்ண டெவில் ஃப்ரூட் இந்த மாதிரி ஏதாவது பவர்ஸ் இந்த மாதிரி பெரிய ஒரு விஷயமா அதை வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயமே பார்த்துக்கோங்க. இவனை சொல்லிட்டு அந்த அனிமையோட ஸ்டோரியே நான் சொல்ல என்னன்னா இப்போ வந்து ரொம்பவுமே ஒரு சங்கத்தான பைரட் அவர் தான் கோல்டி ரோகர். இவர் தான் அந்த பைரட்டோட ராஜா. ரொம்பவுமே வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டாரு. அப்படியேப்பட்ட இவரு தான் அடைஞ்ச எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மைரின்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பைரட்ஸ் எல்லாம் எஸ்கேப் பண்றாங்க, பிடிச்சி கொள்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இவரை பிடிச்சி அப்படியே கொண்டுறாங்க. இவரை கொள்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைரட்டா ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இதெல்லாம் கதி அப்படிங்கிற மாதிரி அந்த மெரின்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் பீடாக காமிச்சு இவனை பைரட்ஸ் நினைக்கிற எல்லாருமே இவர் இறந்தா போவாங்க அப்படின்னு இதுக்கு மட்டும் தான் பயந்து யாருமே பைரட்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு கொள்றாங்க. ஆனா அப்பதான் இந்த விஷயமே மாறுது. ஏன்னா அப்பதான் பைரட்டோடைய யாராவது தொடங்குது. ஏன்னா அங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ட்ரெஷர் எல்லாமே எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது உங்களுக்கு வேணும்னா தேடி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இருந்து இவருடைய ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக எல்லாருமே தேடி தேடி போறாங்க. அதுதான் கிராண்ட் லைனை நோக்கி. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அனிமையுமே டிராவல் ஆகுது. இதுக்கு நடக்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் ஐலாண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அனிமைக்குள்ள இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த விதமே அனிமைக்குள்ள போய் பாருங்க. ஓவரால் ஸ்டோரிங்கிறது தான் இது. கேட்கறது என்ன சிலதா இருக்கலாம். ஆனா இதுல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்ல முடியாது. அதெல்லாம் டெஃபினட்டா அனிமைக்குள்ள போய் ஃபீல் பண்ணி பாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா இந்த ஒன் பீஸ் அனிமே எப்படி நீங்க கம்மியான நேரத்துல பாக்குறது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். இதை வருஷம் கணக்கா நீங்கள் பார்க்குறத மாத கணக்கிலே முடிக்கலாம். அதுவுமே நீங்கள் தினமும் ஒரு 10 எபிசோடு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை 1 மாதம் 2 மாதத்துலேயே கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அதிக எபிசோடுமே போகாது. இது எப்படி பார்க்குறதுன்னா இது ஆக்சுவலாக ஒன் பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒன் பீஸ் மேலே அதிக எபிசோட் இருக்கும். அது ரொம்பவுமே லென்த்தாக இழுப்பாங்க அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணி ஸ்டோரியை கொஞ்சம் சின்னதாக்கி அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் எடுத்து தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மெயினான ஸ்டோரி தான் அடிச்சு எடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இது ஒன் பேஸ். இதை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா க்ரோமில் போய் ஒன் பேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒன் பீஸில் இருக்க எல்லா ஆர்க்ஸுமே இருக்கும். எல்லா ஆர்க்குமே கட் பண்ணி கம்மியான நேரத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இதில் நீங்கள் ஃபுல்லாக ரொம்பவே சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். கம்மியான டைம்லேயே இதை முடிச்சிடலாம். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன் பீஸ் பார்க்குற ஃபேன்ஸு ரொம்பவே சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஃபேன்ஸ் மூலமாக இயங்குற ஒரு வெப்சைட் தான். இதுலேயுமே நீங்கள் ஒன் பீஸை சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். இதில் அடுத்த ஒரு இருக்குமே இருக்குது, அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் நீங்கள் யூடியூப்பில் போய் ஒன் பீஸ் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிங்கனாலே வரும், கண்டிப்பாக வரும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான 8 மணி நேரத்துலேயே நீங்கள் அனிமே பார்த்துலாம். ஏன் ஒரே நாளையே முடிச்சிடலாம். ஆனால் அது நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு அனிமையெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, எனக்கே பிஸ்னஸ் டென்ஷன் இப்படி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு வழி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேவை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. இதெல்லாம் அனிமே உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அதுமாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்காது. மற்றபடி அனிமேயோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி யூடியூப்ல எக்ஸ்ப்ளனேஷனாக கேளுங்க. ரொம்பவே சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு நல்லே பார்த்து முடிச்சிடலாம். வேணும்னா இது இன்னைக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்து வைக்கிறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. என்ன கேட்டால் ஒன் பீஸை விட ஒன் பேஸ் பார்க்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் தெரியாதவங்க யூடியூப்ல போய் எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ கூட பார்த்துக்கலாம். அதுவுமே உங்களுடைய விருப்பம். அது எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்ல போய் எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க. சரி, இப்போ வந்து இந்த ஒன் பீஸ் வந்து மூவிஸாக கட் பண்ணி பார்க்குறது அது மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது. ஆனால் அதில் பார்க்குறது ரொம்பவுமே பெஸ்ட்டு கிடையாது. இதனால் என்ன கேட்டால் நீங்கள் ஒன் பீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லாவே இருக்கும். சரி, இந்த அனிமே தமிழ் டப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தமிழில் பார்க்குறவங்க கேட்டிங்க அப்படின்னா இந்த அனிமே ஆக்சுவலாக தமிழ் டப்பு இருக்குது, ஆனால் ஃபுல்லும் கிடையாது. இந்த அனிமையில் இருக்க ஃபஸ்ட்டு சீசனு அப்புறம் வேணாம் இருக்குது, அதெல்லாம் தான் இருக்குது. இந்த அனிமேவில் ஃபஸ்ட்டுனா 1000 எபிசோட் தாண்டி இருந்தாலும் இந்த அனிமேலேருந்து ஒரு 100-150 எபிசோடு தான் தமிழ் டப்பில் இருக்கும். இந்த அனிமேலேருந்து ஃபஸ்ட் சீசன் அது முதல் 61 எபிசோடு பார்த்துக்கலாம் தமிழில். அது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் பண்ணாங்க. அதுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 886வது எபிசோட்லேருந்து 974வது எபிசோட் வரையும் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. இது தாண்டி இந்த அனிமேல மற்றபடி தமிழ் டப்பில் அதாவது ஸ்டார்டிங் தமிழ் டப்புமே ஸ்டார்டிங் சீரிஸையும் அதாவது எண்டிங்கில் கடைசியாக இருக்க இதை மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியாது. மேற்கொண்டு இந்த 62வது எபிசோட்னு அடுத்த கண்டினியூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து இதுக்கு ஒருத்தர 1090வது எபிசோடு கடைசி ஆர்க்கு இப்போ அனிமேலேருந்து எட்டு ஆர்க்கு தான் பண்ண போகிறாங்க. இதனால அது வந்து நீங்கள் அந்த ஆர்க்கு தான் பார்த்து தான் பண்ண போகிறாங்கிறதுனால தமிழில் பார்த்துறது கண்டிப்பாக ஒருத்தா இருக்காது. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்குள்ள கண்டிப்பாக தமிழ் டப் எல்லாத்துக்குமே வருது கண்டிப்பாக கஷ்டம். இதனால நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இங்கிலீஷில் பார்க்க தெரியாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்கணும். இதே ஒரே வழி. சரி, அனிமே வந்து இப்போ வரையும் அதிக எபிசோடே போயிருந்தாலும் இந்த அனிமே இன்னும் முடியல, இந்த அனிமே இன்னும் எண்டே ஆகலை. இதுக்கு ஒரு தான் இந்த அனிமேல இருந்து எக்கச்சக்கமான ஆர்க்ஸ் வருது. மங்கா சாப்டர்ஸுமே கண்டினியூ ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த அனிமே வந்து இதுவரையிலையும் ஒரு சீசன் அனிமேவா ஆகலை. எப்போதும் வீக்லி ஒரு எபிசோட் அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க. இனி இந்த அனிமே வந்து எப்படின்னா வீக்லி ஒரு சீசன் அது மாதிரி ரிலீஸ் ஆகும். இதுவரையும் சண்டே ஒரு எபிசோடு அது மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பிரேக் எடுப்பாங்க. ஆனால் இனி இந்த அனிமே அப்படிலாம் ரிலீஸ் ஆகாது. டோட்டலாக இந்த அனிமேங்கிறது ஸ்ட்ரைட்டாக
எப்போதும் வருஷத்துக்கு 26 எபிசோட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன் பீஸ் மங்கா அனிமே லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி 3 விதமாவே அடாப்டேஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க மங்காவா கூட படிக்கலாம், அதுவுமே ரொம்பவே கம்மியான டைம்ல முடிச்சிடலாம். மங்கா படிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறவங்க அனிமே பார்க்கலாம், லைவ் ஆக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் ஆக்ஷன் பாருங்க, நல்லாவே இருக்கும். ஆனால் லைவ் ஆக்ஷன் வந்து அனிமே மங்கா ஃபீலை கண்டிப்பாக கொடுக்காது, பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் அனிமேல வந்து இன்னமுமே ரொம்பவுமே இந்த அனிமையுடைய வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக நல்லாவே இருக்கும். அதனால இந்த அனிமேவை பார்க்கறது முடியாது. இப்போ லைவ் ஆக்ஷன் வந்து சீசன் 1 கம்மியான டைம்லேயே முடிச்சிடலாம். அதே சீசன் 2 இருக்குல்ல, அது வந்து இன்னும் 2 நாள்ல மார்ச் 10 தான் வருது. தமிழ் டப்டுமே அந்த லைவ் ஆக்ஷன் வந்து ஃபுல்லா அவைலபிளா இருக்கு. அடுத்த சீசன் இப்படி லைவ் ஆக்ஷன் ஃபுல்லாவுமே தமிழ் டப்ல வரும். லைவ் ஆக்ஷன் பார்க்கறது உங்களுடைய விருப்பம். சரி, இதுக்கு மட்டும் தான் நீங்க ஒன் பீஸ் இனிமே பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணுமா அப்படிங்கிறதுமே சொல்லுங்க.